வணக்கம். பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே. பாக்கியராஜ். இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது, அரசு அதிகாரிகள் தகவல் பெறும் உரிமைச் சட்டம் RTI மனுவுக்கு சரியான தகவல்கள் வழங்க வேண்டும். அந்த அரசு அதிகாரிகளுடைய அலுவலகத்தில் அவர்களுடைய இருக்கையின் பின்புறங்களில் வெளிப்படைத்தன்மையுடன் அவர்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கான தகவல் பலகை வைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு தகவல் அறியும் உரிமைச் சட்டம் பிரிவு 4(1)B இருக்குது. ஆனால் அந்த வெளிப்படைத்தன்மையான தகவல்களை எந்த அரசு அலுவலகங்களிலும் இல்லை என்பது உண்மை. ஆகையால் தமிழ்நாடு தகவல் ஆணையர் அவர்கள் வெளிப்படைத்தன்மையுடன் தகவல் இருக்க வேண்டும், தகவல்களை வழங்க வேண்டும் என்று தகவல் அறியும் உரிமைச் சட்டம் தொடர்பான பொது தகவல் அலுவலர்களுக்கு எடுத்து கூறிய அறிவுரைகள் செய்தித்தாளில் வரப்பெற்றவை. வாங்க பார்க்கலாம். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் அளிக்கும் பதில்கள் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும். அரசு அதிகாரிகளுக்கு மாநில தகவல் ஆணையர் உத்தரவு. ஊட்டி, நீலகிரி மாவட்டத்தில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகளுக்கான விழிப்புணர்வு பயிற்சி முகாம் ஊட்டியில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடந்தது. மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா முன்னிலை வகித்தார். மாநில தகவல் ஆணையர்கள் பிரியாகுமார், இளம்பருதி, நடேசன் தலைமை வகித்தனர். முகாமில் தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமைச் சட்ட தகவல் ஆணையர் பிரியாகுமார் பேசியதாவது: தகவல் அறியும் உரிமைச் சட்டம் குறித்து பொதுமக்களிடையே அதிக அளவில் விழிப்புணர்வு உள்ளது. முன்பு குறைவான அளவு மனுக்கள் மட்டுமே இச்சட்டத்தின் கீழ் பெறப்பட்டன. தற்போது பல்வேறு துறைகளிலிருந்து அதிக அளவில் மனுக்கள் பெறப்படுகின்றன. மனுதாரர்களிடம் இருந்து வரும் மனுக்கள் மீது விசாரணை மேற்கொள்ளுமாறு பொது தகவல் அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பிட்ட காலத்துக்குள் மனுக்கள் மீது பதில் அளிக்காத பொது தகவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவும் சட்டத்தில் வழிவகை உள்ளது. எனவே மனுதாரர் அளிக்கும் மனுவை நன்றாக படித்து சரியான பதிலை மனுதாரருக்கு 30 நாட்களுக்குள் தர வேண்டும். நீங்கள் அளிக்கும் பதில்கள் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்தார். இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.